எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 5/3/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 21ஆம் நாள், சுப முகூர்த்த நல்நாள். நாளை வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள். சங்கடகர சதுர்த்தி சுப முகூர்த்த நாளும் நாளைக்கு உண்டு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை மட்டுமே. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய யோகம் கண்டம் நாம யோகம். இன்றைய கரணம் கரசை கரணம். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம், சந்திராசம் நட்சத்திரம் சதயம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவதுங்க, இந்த வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்துனா என்ன, நம்ம இதுக்காக ஒரு சப்ஜெக்ட் பேச போறோம். தனி வீடியோ வரும், அதை பாருங்க. வாஸ்து இடிக்காமலே சரி பண்ணலாம். அந்த ராஜநிலை அளவு பிரகாரம் கட்டிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். 2 டபுள் பாயிண்ட், புரியுதுங்களா? இடிச்சு பண்றதுக்கு வேலை இல்லை, அந்த அளவை மாற்றி அமைக்கிறது தான் விஷயமே. அது ராஜநிலையிலையும் இருக்கு. அதெல்லாம் முன்கூட்டியே வாஸ்து பூஜை போறதுக்கு முன்னாடியே பிளானை கொடுத்து ராஜநிலையில சொல்லி நீங்க அளவெல்லாம் சரி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமா இருக்கும், புரியுதுங்களா? அதை விட இந்த வாஸ்து பூஜைங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். பூமிங்கிறது பஞ்சபூத தத்துவம் சொல்றேன். பஞ்சபூதம் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம், இதெல்லாமே மண், இதெல்லாமே பஞ்சபூதங்கள் தானே. பஞ்சபூதம், அந்த பூமிக்குள்ள ஒரு பூதம் இருக்கு, அதான் வாஸ்து பகவான், வாஸ்து பூதம், புரியுதுங்களா? அது அவர் எந்திரிக்கிற நேரம், குளிக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், சாப்பிட்டு தாம்பூலம் தரிச்சிட்டு இருப்பார். ஒரு மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு 22 நிமிஷம் இருக்குங்க அது, அந்த முகூர்த்தம். ஏற்கனவே முகூர்த்தத்தை பத்தி நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம். 33 நிமிஷம் தான் ஒரு முகூர்த்தம்னு. இது வாஸ்துல இன்னும் அதிசூட்சம். கிடைக்கிற அந்த 45 நிமிஷத்தை இத்தனையா பிரிச்சு அவர் எப்போ தாம்பலம் தரிக்கிறாரோ சந்தோஷமா தரிக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்குள்ள பூஜை போட்டு முடிச்சிடணும். அப்பதான் நீ விளக்கேத்து, நான் ஏத்து, இது ஏத்து போட்டி போடுறது, தேங்காய் உடைக்காம இருக்கு, இது மாதிரி நிறைய சங்கடங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதெல்லாம் முன்கூட்டி சொல்லணும், முன்னாடியே பேசி முடி பண்ணணும். இப்ப நான் இவர் தான் தேங்காய் உடைக்க போறேன், இவர் தான் விளக்கேற்ற போறேன், நீ தான் பண்ண போற. அது இது கூட்டு குடும்பத்துல பூஜை போடுறது பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இல்லாம அங்க எந்த ஒரு சொல்லும் இல்லாம அந்த பூஜை போட்டீங்கன்னா சிறப்பாவே நடக்குங்க, புரியுதுங்களா? நாளை வாஸ்து நாளை பயன்படுத்திக்கங்க. அதுக்காக தான் இந்த விஷயம். ஏன்னா நாளைக்குங்கிறத இன்னைக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ராசி பலனுக்கு போவோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வரவுகள் கூடுகின்ற நாளாக இருக்கிறது. வரவுகள் மட்டுமல்ல, சிறந்த ஒரு ஞான தபோதனர் அல்லது குருவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டுகின்ற நாளாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா 5ல் இருந்த சந்திரன் சனியின் பார்வையில 6ல் இருக்கிறார், புரியுதுங்களா? அதுவே ஒரு பிளஸ் தான். 6ங்கிறது உங்களுக்கு கர்ம வினைகள் கலைகின்ற நாள், புரியுதுங்களா? சனியின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையுமே ஒரு சிறப்பை தரும், புரியுதுங்களா? பொருளாதார ஏற்றத்தை தரும். அப்போ செலவுகள் உண்டு, வரவுகள் மிகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, புரியுங்க? அதுவும் அஸ்வினி பரணிக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் இருக்கு இன்றைய நாள்ல, புரியுதுங்களா? அதுவும் குருமார்கள் சந்திப்புகள் உண்டு. 6ல் சந்திரனோட பயணம் அது இன்னும் சிறப்பை தரும், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சனியின் சுக்கிரன் பார்வை சந்திரனுக்கு இருக்கிறது. உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி,
6ல் இருக்கிறது. அப்போ வீடுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தீரும். அப்ப செலவு வரும் வீட்டுக்குள்ள. அம்மாவுக்கு செலவு பண்ணலாம், வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பண்ணலாம், இல்ல உணவு ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செலவுகள் வரும். கவனமுடன் இருப்பது இதனால் சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் கிடையாது. புரியுதுங்களா? ஜாகிரதையா இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். புரியுதுங்களா? தடை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிருத்திகை ரோகிணிக்கு தடைகள் உண்டு, மிருகத்துக்கு பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அது சமாளிச்சு கொள்ளும், நீங்க சமாளிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? மனதை போட்டு கலங்கெடுத்தி கொள்ளுவீர்கள். தடை இன்னைக்கு தானே, நாளைக்கு கிடையாது. புரியுதுங்க? இந்த நாள் தடை நீங்க குரு பகவான் வழிபாடு மேற்கொண்டு செய்யுங்க, ஜெயிக்கலாம். புரியுதுங்களா? வெற்றியை பெற்றுவீங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப சிறப்பான நாள். புரியுதுங்களா? எல்லா விஷயத்திலையும் முன்னாடி நிற்பீங்க, எல்லா விஷயத்திலும் ஜெயிப்பீங்க. அதுதான் ரொம்ப ஒரு பாக்கியமே. புரியுதுங்களா? தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் தேவையான சுகங்கள் கிடைக்கும், பண வரவுகள் கூடும், சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்படும். பேசவே இல்லைன்றவங்க கூட இப்ப பேச வருவாங்க. அதுதான் மிதுனத்தை பொறுத்தவரையில் ஒரு பிளஸ் இந்த நாள்ல இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டணும், நாம சரியா ஆயிடணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க ஒரு சில நேரம் தன்னை தானே நேர்த்தன்மையில் வச்சுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன உடம்புல பிரச்சனை அப்படியே சோர்ந்துருவாங்க கடகராசிக்காரங்க எல்லாமே. இப்போ கிளைமேட் மாறுது, சளி பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த மெட்ராஸ் ஐன்னு ஒன்று வரும், அதில் வந்து கடகம் தான் அதிகமாக பாதிக்கப்படும். நீர் ராசி, கண், புரியுதுங்களா? சந்திரனா கண், இதெல்லாமே இருக்கும். அப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வரவுகள் மேலக்கூடிய அமைப்பு இருக்குது, ஆனால் பிளான் இருக்கணும். ஃப்ரீ பிளான் தான் இந்த நாள் வந்து இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. என்னன்னா நீங்க எதை வேணாலும் செய்யலாங்க. ஒரு ஆலயத்துக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி அதுக்கடுத்து எல்லா விஷயம் செய்யும்போது ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. மகம், பூரம், உத்திரம், மகம் 4 பாதங்களுக்கும் சிறப்பு, அதே மாதிரி பூரம் 4 பாதங்களுக்கும் சிறப்பு. புரியுதுங்களா? என்னன்னா வழிபாடு, தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுதல், வேற ஒன்றும் கிடையாது. தன்னை இப்போ கோயிலுக்கு போறது எதுக்குன்னீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணிட்டு ரெனியூல் பண்றது. அதுதான் ஆலயத்துக்கு போயிட்டு வருது எதுக்கு? நம்மளை நாமளே டெய்லி புதுப்பித்துக் கொள்வதற்காக தான் ஆலயம் செல்கிறோம். அதனால ஆலய வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் அதனால ரொம்ப வந்து எல்லாரோட ஆதரவும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எவ்வளவுதான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா இவங்க யாரும் என்ன நினைக்க மாட்டாங்கன்னு வேதனைப்பட்ட காலத்தை விட்டுடுங்க. அவங்க வேதனை பண்ணலாம் என்னங்க, அவர்கள் வேதனைப்பட்டா என்ன, படலாம் என்ன, இறங்கி நீந்த வேண்டியது நீங்க. அக்கறைக்கு போகணும்னா நீங்க தான் அக்கறையா நடந்துக்கணும். அக்கறையே எல்லாம் படுத்துவங்கன்னா எப்படி நடக்கும்? புரியுதுங்களா? உங்க மேல அக்கறையால சொல்றேன். கன்னிராசியை பொறுத்தவரையிலும் புரியுதுங்களா? ஆதரவு கரம் நீட்டும், நெடுநாளையே தேடிக்கொண்டிருந்த பணம் பொருள் உங்களை வந்து சேரும். புரியுதுங்களா? மற்றபடி பொதுவா இருக்கிற சகோதரர்களுக்கு பிரச்சனை, மண்மனை பிரச்சனைகள்லாம் தீரும். அதுக்கான காலம் வந்து விட்டது, அதுக்கான வேலையை நீங்க பார்க்கலாம் நீங்க. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரமா இருந்தாலும் 8 1 துண்டு 2 எனக்கு எல்லாம் தெரியும். பொண்ணே சொல்லுவாங்க உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்ன்றுவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாது. வார்த்தை டக்குன்னு உன்னை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்ட்டா எதிராளி வீழ்த்துக்கிட்ட தந்தத்தை வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா விசாகம் அப்படி இருக்காது. ஐயோ அவன் என்ன ஏதாவது பண்ணிட்டோனோ அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். துலாமை பொறுத்த மட்டும் குரு பார்வை இருக்கிறவர்கள் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு, சந்தோஷம் உண்டு. இந்த நாள்ல சந்தோஷம். ஐயோ ரொம்ப நாளா வராத பொருள் கையில வந்துச்சு அப்படின்ற சொக்கா என்ன பண்ணுவேன் 1000 பொற்காசுகளா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு உள்ள நாள் இன்று உங்களுக்கு. பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் இருக்குது, கொண்டாட்டங்களும் இருக்கு. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை 12லயும் இருக்கு, 2லயும் இருக்கு. அப்போ எதனா அந்த 2ஆம் பார்வைங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்க சனியும் பார்க்குது. அது ஒரு குறை. ஏன்னா நீங்க கொடுக்குற வாக்குக்கு நீங்க தான் போராடி செய்யணும். நீங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா
அதை போராடி வெற்றிகரமாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிறு பயணம் ஏற்படும் நாள்ல பயணத்தால் அனுகூலம் உண்டு. சொந்த பந்தங்கள்ல ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து மாட்டீங்கன்னா பிரச்சனை சொல்லும்போது சொன்னேன், சனியின் பார்வை இருக்கு, குருவின் பார்வை இருக்கு. வரவும் வந்தாலும் உடனே செலவும் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? தாய் தந்தை இருந்தாலும் இல்லைனாலும் அந்த டைமிங் டச்சப் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இருந்தா நல்லா இருக்குன்னு போனா அது காலத்தின் கடமை போயிடுச்சு. புரியுதுங்களா? தனுசுவை பொறுத்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் வந்து கரெக்டாக அங்கே பயிற்சியாகி போனதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கின்ற வாய்ப்புகள் வந்துருச்சு. இதுவே ஒரு ப்ளஸ் தான். புரியுதுங்களா? நம்ம உச்சாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு இல்லைங்களா? எத்தனை தடைகள் இருந்தாலும், எத்தனை வழக்குகள் கோர்ட்ல இருந்தாலும், இல்லை எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. புரியுதுங்களா? எல்லை முடிவில் சிக்கல்றாங்களா அது நீங்க தான். ஏன்னா சந்திராஷ்டிரம் நடக்குன்னு தெரியும். இது எந்தெந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு தெரியும். நீங்களே அவன் பெரியவனான்றீங்க, அவன் பெரியவனா இவன் பெரியவனான்றீங்க, எங்கேயோ ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்கப்பா. ஆனா சேர வேண்டிய ஆள்கிட்ட போய் எப்படி செய்யும்? கேட்கும். அரை மணி நேரம் உன்னை பத்தி திட்டிகிட்டே இருந்தான்னு சொல்ல மாட்டானா? அதனால சொல்லுவாங்கங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதன் இல்லாத இடத்துல எதையும் பேசக்கூடாது. அவன் இருந்து அவனை பத்தி பேசணும். அப்படி பேசும்போது தான் சிக்கல் இல்லாம இருக்கும். அப்படி இல்லாதப்ப நீங்க பேசிட்டீங்கன்னா இவர் தான் சொன்னாருன்னு வந்து நீங்க அதில் மாட்டிட்டு முடிப்பீங்க. தீராத மன உளைச்சல் வந்து நிற்கும். கவனமா இருங்க. வார்த்தையில் நிதான போக்கை கடைபிடிங்கள். அன்றாட பணியை செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற வேலையை பாருங்க. புரியுதுங்களா? ஐயோ 108 இருக்குதே, அதை சொல்றாங்களே இது சொல்றாங்களே, எப்படிதான் இதெல்லாம் போட்டுன்னு போறது வருதுன்னா அப்படிதான் இருந்து கடந்து வந்தோம். அப்படிதான் கடந்து வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? இனி அதுக்காக பயந்துட்டு வீட்லயே இருக்க முடியுமா? வரும் போகும். புரியுதுங்களா? வந்தீர் வென்றீர் சென்றீர்ன்ற மாதிரி நீங்களும் கரெக்டா உங்களோட தொழிலையும் உங்களோட படிப்பையும் உங்களோட வேலையும் கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் இந்த சிக்கல்கள் தீர்வதற்குமான நாள் இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை தனி சுக்கிரன் சேர்க்கை. மகிழ்ச்சி எப்போதும் சேர்ந்துகிட்டே இருக்குங்க. எல்லா விதத்திலையும் ஒரு மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இன்னும் 2 விஷயம் கவனமா இரு சாமி. புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் மீனராசி ஆண் பெண் யாரா இருந்தாலும் தலைவலிக்குது நான் மாத்திரை வாங்கி போட்டுன்னே இருக்காதீங்க. மருத்துவரை சென்று ஆலோசிப்பது சிறப்பை தரும். புரிஞ்சுங்க? அதுவும் பதில புரிஞ்சுங்க. தொழில கவனமா இருங்க. யாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் 2 மணி நேரம் தூங்கிட்டு போறேன்னா அங்க வேலை இல்லை. புரியுதுங்களா? உடையவர் இல்லாத தேர் ஒரு முழும் கட்டையான். புரியுதுங்களா? அங்க இருந்தா அங்க நடக்கும், நீங்க இல்லைன்னா நடக்காது. அதனால கவனமா நீங்க செய்கிற தொழில கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.